சரி சரி, அமைதியாயிட்டீங்களா? இன்னைக்கு எத்தனாவது நாள்? ஆறா? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. அஞ்சாவது நாள் தானே? எப்படி ஆறாவது நாள் வந்துச்சு? சல சலன்னு பேசாதுங்க. யாராவது ஒரு நாள் பதில் சொல்லுங்க. எப்படி ஆறாவது நாள் வந்துச்சு? ஒரு ரெண்டு நாளா வந்துச்சா? அப்ப 24 48 மணி நேரமா ஒரு நாள்? ரெண்டு நாள். அண்ணாச்சி அண்ணாச்சி எங்க? அண்ணாச்சி போயிட்டாரா? சரி, நமக்கு விபிஎஸ்ல இன்னைக்கு ஆறாவது நாள், சரிதானே? சார், போஸ்ட். என்னை யாரோ கூப்பிடுறாங்க. சார் சார் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு, தூர இடத்துல இருந்து. தூரம்? ரொம்ப தூரமா? ஆமா. சரி, கையெழுத்து தான் போடணுமா? கையெழுத்து போடணும். நீங்க இதுல இருக்க செய்திய, நல்ல செய்திய மக்களுக்கு சொன்னா போதும். மக்களுக்கு சொல்லணுமா? அப்ப மக்களுக்கு அனுப்ப வேண்டியதானே. எனக்கு இதுக்கு போஸ்ட் அனுப்புனாவ? சரி, யாரா இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். சரி, போயிட்டோங்க ஐயா, பாப்போம். ஏதோ ஒரு போஸ்ட் வந்துருக்கு. போஸ்ட பிரிச்சு பார்த்தாதான் என்ன இருக்குன்னு தெரியும். என்ன இருக்கும்? எங்க ஊர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வசனம் பைபிளுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்ல எல்லாம் வசனம் வராதுன்னு சொல்லுவாங்க. பாப்போம். கரெக்டா சொல்லிட்டீல, கரெக்டா சொல்லிருக்க. சரி, சரி, வசனம் தான் வந்திருக்கு. இன்னைக்குள்ள வசனத்தை நம்ம படிக்கல. ரொம்ப குட்டி வசனம், ரொம்ப ரொம்ப குட்டி வசனம். நினைச்சவங்க நாள் 6, மீட்பு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10. தம்பி அங்க போங்க. இப்போ இந்த வசனத்தை நான் குட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு பாட்டு நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன். எப்படி சொல்லி தந்தேன்? பாட்டு, ஒரு பாட்டு ஒருக்காக நான் குட்டி பிள்ளைங்களுக்கு அங்க வச்சு சொல்லி தந்தேன். எப்படி சொல்லி தந்தேன்? இப்ப நம்ம எல்லாரும் ஒரு போராட்டத்துக்கு போறோம். போராட்டத்துக்கு போனா நம்ம என்ன செய்வோம்? போராடுவோம் போராடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சொல்லுவோம், அதானே? அதே போல உங்க கைகளை நீங்க வசத்திக்கிட்டு நான் சொல்றத சொல்லிட்டே இருக்கணும், சரியா? பேக்ல இந்த வசனத்தை நான் சொல்லுவேன், அப்படியே சொல்லணும், அதே டோன்ல சொல்லணும். ரெடியா? சரி. நாள் 6, மீட்பு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10. அண்ணாச்சி, யாருக்குமே போராடக்கூடிய அந்த ஒரு எண்ணமே வரல. இப்ப நம்ம என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? வசனம். எழும்பிதான் போராடுவாங்க. பாஸ்டர் சொல்லிட்டாங்க எழும்பி போராட போறீங்களா? எல்லாரும் எழும்ப போறீங்க. எழும்புங்க எழும்புங்க எழும்பி. சரி, இப்ப இந்த போராட்டத்துக்கான முக்கிய குறிக்கோள் என்னன்னா, மீட்பு அடையும் வரை போராடுவோம். சரியா? ரெடி? எழும்புங்க 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 ஐயா, எழும்புங்க சீக்கிரம். ரெடி? ரெடி? நான் முதல்ல சொல்லும் போது எல்லாம் சேர்ந்து சொல்லணும், சரியா? போராடுவோம் போராடுவோம், மீட்பு அடையும் வரை போராடுவோம். நாள் 6, மீட்பு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10.
என்ன ஒரு போராட்டம். அண்ணாச்சி அண்ணாச்சி சொல்லுங்க. அண்ணா அந்த இடத்துல பாத்தீங்களா ஆ. 2 கிளாஸ் போராட்டத்துக்கு வரல. போராட்டத்துக்கு வரல. ஆமா, அவங்களுக்கு மட்டும் தனி போராட்டம் நடத்தும். அவங்க உண்ணாவிரதம். 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 அவங்க சாரி மௌன விரதம். மௌன விரதம். ஆமா. சரி, இன்னும் ஒரு முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து போராட போறோம். சரியா? ரெடி? ரெடி. கையை எப்படி? அந்த போராட்டம் வந்து லூஸா இருக்கக்கூடாது. கை என்னைக்குமே போராளிகளுக்கு கை இப்படி இருக்கணும். சரியா? இப்படிதான் செய்யணும். சரியா? ரெடி? ரெடியா? ஆர் யூ ரெடி? எஸ் எஸ் எஸ். சரி, போராடுவோம் போராடுவோம், மீட்பு அடையும் வரை போராடுவோம். நாளாறு மீட்பு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10. போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து போராளிகளுக்கும் போராட்ட குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கூடிய விரைவில் மீட்கப்படுவோம் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம். இக்கழகத்தின் பெயர் கல்லு கூட்டம் போராட்ட கழகம். சரியா? ஓகே, ரெடி. இப்போ போராடிய பிகினர் பிள்ளைங்கள்ல இருந்து ஒரு 4 பேர் வாங்க. வசனம் சொல்லணும், சும்மா கூப்பிடல. வாங்க. வசனம் தெரிஞ்ச பிகினர் பிள்ளைங்க. ஏன் நீ பிகினரா? பிரைமரி. நீங்க பிரைமரில பிகினர். பிகினர் வசனம் தெரியுமா? ஏன் வசனம் சொல்ல இதான் கூப்பிட்டேன், சும்மா கூப்பிடல. சரி, வசனம் சொல்லுங்க பாப்போம். சூப்பர், வெரி குட். தங்கச்சி எங்க போறீங்க? எங்க வாங்க, எங்க வாங்க. சரி, நாங்க சொல்லி தந்தது மாதிரியே சொல்ல முடியுமா? போராட்டம். கையை தூக்குங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. ஆள் எண்ணிக்கை கூட்டிட்டே இருக்கு, சைடுல விடாதுங்க. போதும். இருந்து போவோம் கேடுவோம் ரட்சிக்குவோம் மனுஷகுமாரனும் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10. இருங்க போற வேடலும் ரசிகனும் மனுஷ போலான ஒன்றேரக்கா எண்ணா பூக்கா பட்டா. வெரி குட், சூப்பர். பிகினர் பிள்ளைகளுக்கு நம்ம நேத்து கத்துக்கிட்ட ஏஞ்சல் கிளப் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஏஞ்சல் கிளப். சூப்பர், வெரி குட். போங்க. கிஃப்ட் லாலிபப். அடுத்து ஒரு லாலிபப். மீண்டும் லாலிபப். சரி, ஓகே. இன்னைக்கு நோக்கத்துக்கான நோக்க பாடலை நம்ம இப்போ கேட்போம். சரி, எல்லாரும் பாட்டு புக் எடுங்க. பாட்டு புக் எடுங்க. தலைக்கு மேல தூக்குங்க. ரைட். அசைங்க அசைங்க. சிங்கங்கள் எங்க? பாட்டு புக்கு கை தான் வருது, பாட்டு புக்கு காணும். பாட்டு புக்கு மேல வரட்டு. சூப்பர் சூப்பர். இப்ப பாட்டு கவனிங்க. சாங் நம்பர் 7, செல்வ சீமான் சகையு. சாங் நம்பர் 7.
செல்வசீமான் சகேயும் இயேசுவை காண துடிச்சாரு, பெருங்கூட்டம் கண்டு திகச்சாரு, காட்டத்தில் ஏறி கொண்டாரு, பெருங்கூட்டம் கண்டு திகச்சாரு, காட்டத்தில் ஏறி கொண்டாரு. இயேசுவும் அவரை கண்டாரு, இறங்கி வந்திடு என்றாரு. இயேசுவும் அவரை கண்டாரு, இறங்கி வந்திடு என்றாரு. தங்கிடத்தானே அழைச்சாரு, தள்ளாமல் ஏற்று கொண்டாரு. தங்கிடத்தானே அழைச்சாரு, தள்ளாமல் ஏற்று கொண்டாரு. இயேசுவிடம் நீ வந்திடு, உள்ளத்தில் அவரை ஏற்றிடு, எல்லாம் பெற்றிடு, மீட்பின் மகிழ்ச்சியை அடைந்திடு. இயேசுவிடம் நீ வந்திடு, உள்ளத்தில் அவரை ஏற்றிடு, இழந்ததை எல்லாம் பெற்றிடு, மீட்பின் மகிழ்ச்சியை அடைந்திடு. தானன தானே தந்தானே, தன தானன தானே தந்தானே, தானன தானே தந்தானே, தன தானன தானே தந்தானே, தானன தானே தந்தானே, தன தானன தானே தந்தானே, தானன தானே தந்தானே, தன தானன தானே தந்தானே. ரொம்ப ஈஸியான ஒரு பாட்டு தான். பாட்டு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இல்ல இன்னொருக்கா கூட கவனிங்க, அடுத்த வாட்டி நம்ம சேர்ந்து பாடலாம். செல்வசீமான் சகேயும் இயேசுவை காண துடிச்சாரு, பெருங்கூட்டம் கண்டு திகச்சாரு, காட்டத்தில் ஏறி கொண்டாரு. செல்வசீமான் சகேயும் இயேசுவை காண துடிச்சாரு, பெருங்கூட்டம் கண்டு திகச்சாரு, காட்டத்தில் ஏறி கொண்டாரு. இயேசுவும் அவரை கண்டாரு, இறங்கி வந்திடு என்றாரு. இயேசுவும் அவரை கண்டாரு, இறங்கி வந்திடு என்றாரு. தங்கிடத்தானே அழைச்சாரு, தள்ளாமல் ஏற்று கொண்டாரு. தங்கிடத்தானே அழைச்சாரு, தள்ளாமல் ஏற்று கொண்டாரு. இயேசுவிடம் நீ வந்திடு, உள்ளத்தில் அவரை ஏற்றிடு, இழந்ததை எல்லாம் பெற்றிடு, மீட்பின் மகிழ்ச்சியை அடைந்திடு. இயேசுவிடம் நீ வந்திடு, உள்ளத்தில் அவரை ஏற்றிடு, இழந்ததை எல்லாம் பெற்றிடு, மீட்பின் மகிழ்ச்சியை அடைந்திடு. தானன தானே தந்தானே, தன தானன தானே தந்தானே, தானன தானே தந்தானே, தன தானன தானே தந்தானே, தானன தானே தந்தானே, தன தானன தானே தந்தானே, தானன தானே தந்தானே, தன தானன தானே தந்தானே. சரி, பாட்டு புரிஞ்சுதா? பாட்டு புரிஞ்சுதா? சரி, நீங்க பாடலாமா? 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 சரி, சேர்ந்து பாடுங்க, நம்ம சேர்ந்து பாடலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4. செல்வசீமான் சகேயும் இயேசுவை காண துடிச்சாரு, பெருங்கூட்டம் கண்டு திகச்சாரு, காட்டத்தில் ஏறி கொண்டாரு. பெருங்கூட்டம் கண்டு திகச்சாரு, காட்டத்தில் ஏறி கொண்டாரு. இயேசுவும் அவரை கண்டாரு, இறங்கி வந்திடு என்றாரு. இயேசுவும் அவரை கண்டாரு, இறங்கி வந்திடு என்றாரு. தங்கிடத்தானே அழைச்சாரு, தள்ளாமல் ஏற்று கொண்டாரு. தங்கிடத்தானே அழைச்சாரு, தள்ளாமல் ஏற்று கொண்டாரு. இயேசுவிடம் நீ வந்திடு, உள்ளத்தில் அவரை ஏற்றிடு, இழந்ததை எல்லாம் பெற்றிடு, மீட்பின் மகிழ்ச்சியை அடைந்திடு. இயேசுவிடம் நீ வந்திடு, உள்ளத்தில் அவரை ஏற்றிடு, இழந்ததை எல்லாம் பெற்றிடு, மீட்பின் மகிழ்ச்சியை அடைந்திடு. தானன தானே தன்னானே, தன தானன தானே தன்னானே, தானன தானே தன்னானே, தன தானன தானே தன்னானே, தானன தானே தன்னானே, தன தானன தானே தன்னானே, தானன தானே தன்னானே, தன தானன தானே தன்னானே. ஓகே, இப்போ இந்த பாட்டை நம்ம சத்தமா பாட போறோம். இந்த பாட்டோட ஆக்ஷனை அண்ணாச்சிமார் நமக்கு சொல்லி தருவாங்க.
ஆக்ஷன் பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஓகே, கரெக்டா கவனிங்க. அடுத்த வாட்டி நம்ம சேர்ந்து பண்ண போறோம். கரெக்டா கவனிங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். செல்வசீமான் சகேயும் இயேசுவை காண துடிச்சாரு. பெருக்கூட்டம் கண்டு தகச்சாரு. காட்டத்தில் ஏறி கொண்டாரு. பெருக்கூட்டம் கண்டு தகச்சாரு. காட்டத்தில் ஏறி கொண்டாரு. இயேசுவும் அவரை கண்டாரு. இறங்கி வந்திடு என்றாரு. இயேசுவும் அவரை கண்டாரு. இறங்கி வந்திடு என்றாரு. தங்கிடத்தானே அழைச்சாரு. தள்ளாமல் ஏற்று கொண்டாரு. தங்கிடத்தானே அழைச்சாரு. தள்ளாமல் ஏற்று கொண்டாரு. இயேசுவிடம் நீயும் வந்திடு. உள்ளத்தில் அவரை ஏற்றிடு. இழந்ததை எல்லாம் பெற்றிடு. மீட்பின் மகிழ்ச்சியை அடைந்திடு. இயேசுவிடம் நீயும் வந்திடு. உள்ளத்தில் அவரை ஏற்றிடு. இழந்ததை எல்லாம் பெற்றிடு. மீட்பின் மகிழ்ச்சியை அடைந்திடு. தானன தானே தன்னானே தன தானன தானே தன்னானே தானன தானே தன்னானே தன தானன தானே தன்னானே தானன தானே தன்னானே தன தானன தானே தன்னானே தானன தானே தன்னானே தன தானன தானே தன்னானே. ஓகே, ஆக்ஷன் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஆடலாமா? சரி, எல்லாரும் எழும்ப போறோம். என்ன டெக்னிக் இன்னைக்கு? கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லும் போது எழும்பணும், அப்படித்தானே? சரி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அட வெண்டைக்காய், 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 முருங்கைக்காய். சரி, ரெடி. செல்வசீமான் சகேயும் இயேசுவை காண துடிச்சாரு. பெருக்கூட்டம் கண்டு தகச்சாரு. காட்டத்தில் ஏறி கொண்டாரு. பெருக்கூட்டம் கண்டு தகச்சாரு. காட்டத்தில் ஏறி கொண்டாரு. இயேசுவும் அவரை கண்டாரு. இறங்கி வந்திடு என்றாரு. இயேசுவும் அவரை கண்டாரு. இறங்கி வந்திடு என்றாரு. தங்கிடத்தானே அழைச்சாரு. தள்ளாமல் ஏற்று கொண்டாரு. தங்கிடத்தானே அழைச்சாரு. தள்ளாமல் ஏற்று கொண்டாரு. இயேசுவிடம் நீ வந்திடு. உள்ளத்தில் அவரை ஏற்றிடு. இழந்ததை எல்லாம் பெற்றிடு. மீட்பின் மகிழ்ச்சியை அடைந்திடு. இயேசுவிடம் நீ வந்திடு. உள்ளத்தில் அவரை ஏற்றிடு. இழந்ததை எல்லாம் பெற்றிடு. மீட்பின் மகிழ்ச்சியை அடைந்திடு. தானன தானே தன்னானே தன தானன தானே தன்னானே தானன தானே தன்னானே தன தானன தானே தன்னானே தானன தானே தன்னானே தன தானன தானே தன்னானே தானன தானே தன்னானே தன தானன தானே தன்னானே. ஓகே, சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்க. ஒரு பெரிய பெஸ்ட்ல பண்ணிடலாமா? ஓகே, உட்காருங்க. இடத்துல உட்காருங்க. குட்டி பிள்ளைங்க இடத்துல போய் உட்காருங்க. பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்காதா? பிடிக்காதனாலும் சொல்லிதான் அவன். 1960ஆம் ஆண்டுல அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு ஊர், அதில் பிரான்சிஸ் எல்சி அப்படிங்கிறவங்க மருந்து கட்டுப்பாட்டு அறையில் முதல் நாள் அவங்க வேலைக்கு சேர்ந்த முதல் நாள். அப்போ அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க அனுமதிச்சா மட்டும்தான் அந்த நாட்டில் அந்த மருந்தை விற்க முடியும்.
அந்த மாதிரி ஒரு வேலை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவ பேர் வந்து பிரான்சிஸ் கெல்சி அவங்களோட பேர். ஒரு நாள் அவங்க மேசையில் ஒரு மருந்தோட அனுமதிக்கான ஒரு ஃபைல் வந்துருந்து. அது என்ன மருந்து அப்படின்னா தாலிடோமைடு அப்படிங்கிற ஒரு மருந்து. அது எதுக்கான மருந்துனா கர்ப்பிணிகளுக்கான மருந்து தான் அந்த தாலிடோமைடு அப்படிங்கிற மருந்து. அந்த மருந்தை அவங்க அமைதியை எடுத்து வாசித்தாங்க. அந்த மருந்தில் அது அது எவ்வளோ பயனுள்ளது அப்படின்றது அந்த ஃபைல் அவங்க அதில் போடவே இல்லை. அது பெற்றோர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் வயத்தில் வளர குழந்தைக்கு எவ்வளோ அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத அந்த ஃபைலில் அவங்க குறிப்பிடவே இல்லை. அதனால் இந்த பிரான்சிஸ் செல்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மருந்து என்னால் விற்க முடியாது, அதுக்கு அனுமதி தரமாட்டேன் அப்படிங்கு பிடிவாதமாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஐரோப்பிய நாடுகளில் இந்த மருந்து வந்து ரொம்ப பரபரப்பாக விற்கப்பட்டுச்சு. அப்படின்னா இது மேஜிக் மருந்து, இதுனா கர்ப்பிணிகளுக்கு ஏற்படக்கூடிய வாந்தி மயக்கம் இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த தாலிடோமைடு அப்படின்னா. இந்த விஷயம் வந்து அந்த கம்பெனிக்கு போகுது. அப்பொழுது அந்த கம்பெனியோட பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்த பிரான்சிஸ் கெல்சியை ரொம்ப திட்டுனாங்க. பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்கள் இவங்களெல்லாம் அந்த பிரான்சிஸ் கெல்சியை திட்டுனாங்க. என்ற பெரிய பெரிய ஆட்களை வச்சு மிரட்டி பார்த்தாங்க. ஆனால் இந்த பிரான்சிஸ் கெல்சி வந்து எதுக்குமே தன்னோட முடிவை மாற்றிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் இந்த மருந்தை நான் விற்க விட மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. 1961ஆம் ஆண்டில் ஐரோப்பிய நாடுகள் இது ரொம்ப அதிர்ச்சியான தகவல் வெளியே வந்துச்சு. என்னன்னா இந்த மருந்தை யூஸ் பண்ணனால பிறக்கிற குழந்தைகள் கை கால் இல்லாமல் மூளை வளர்ச்சி குறைபாடு, அதுக்கப்புறம் பிறந்து சில நாட்கள்லேயே இறந்து போனாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த அமெரிக்க அரசோட காதுக்கு வந்து இந்த செய்தியை கேட்டு இந்த அமெரிக்க அரசாங்கம் விழிச்சு கொண்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மருந்தை விற்கிறதுக்கு அமெரிக்க அரசு இந்த மருந்தை அனுமதிக்கவே இல்லை. இந்த பிரான்சிஸ் செல்சி அவங்களோட இந்த பிடிவாதத்தினாலும் இந்த மருந்தை விற்க விடமாட்டேன் அப்படி பிடிவாதத்தினால இருந்தனால தான் இன்னும் அமெரிக்காவில் உள்ள பல குடும்பங்கள் பெரிய துயரத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி எந்த மருந்துமே பரிசோதிக்காம விற்கக்கூடாது அப்படின்றதுக்காக FDA அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் எதுக்காகனா எந்த மருந்துமே அனுமதிக்காம இது செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு. இதே போலதான் நம்ம இயேசப்பாவும் நம்மளோட பாவம் சாபம் தீமை இது எல்லா இடத்துலையும் மீட்பதற்காக சிலுவையில் அரைஞ்சாங்க. அதனாலதான் நம்ம இயேசப்பாவால இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். சரி கவனிங்க, நாளைக்கு நமக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. எல்லா கிளாஸஸும் அதுக்காக ஆயுத்தமாகுங்க. ஃபர்ஸ்ட் 6 பாடம் சாரி 6 பாடத்தை நீங்க நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதி உங்க டிபார்ட்மெண்ட் டைரக்டர்ஸ் கிட்ட இன்னைக்கு சைன் வாங்கிருங்க. அந்த மாதிரி ஒர்க் புக் 6 பாடம் முடிச்சு வச்சிருங்க. சரியா? ஓகே தானே? டீச்சர்ஸ் கவனிக்கிறீங்களா? 6 பாடம் முடிச்சு உங்க டிபார்ட்மெண்ட் டைரக்டர்ஸ் கிட்ட சைன் வாங்கிடுங்க. சேம் ஒர்க் புக்கையும் நீங்க முடிச்சு வச்சிருங்க. அது போல உங்க சர்ச்சில் நம்ம சொல்ற அந்த கவர் காணிக்கை அப்படிதானே, சர்ச் அளவில் எல்லா வருஷமும் நீங்க கொடுக்குற அந்த கவர் காணிக்கை மினிமம் 100ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான ஃபைனல் டைம் நாளைக்கு காலையில அவங்க காணிக்கை கலெக்ஷன் பண்ண வரும்போது அதுக்கான கடைசி நேரமாக இருக்கும். நீங்க அந்த கவர்ல உங்களுடைய நேம், உங்களுடைய செக்ஷன், பிகினர் சினா பிகினர் சி, பிகினர் பி, பிரைமரி ஏ, இப்படி அந்த செக்ஷனையும் நீங்க எழுதி உங்க நேமையும் எழுதி நாளைக்கு காலையில உங்க கிளாஸ்ல காணிக்கை கலெக்ட் பண்ண வரும்போது நீங்க கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். சரிதானே? அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷனுக்கு கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மார்க் அலாட்மெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிதானே? மார்க் அலாட்மெண்ட் ஏற்கனவே டீச்சர்ஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்கிறோம். என்னொருக்கா கூட சொல்லணுமா டீச்சர்ஸ் சொல்லணுமா? சரி, ஓகே. செகண்ட் அசம்பிளி ஓகே கவனிங்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 15 மார்க்ஸ். சரியா பிள்ளைங்க? கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு 15 மார்க்ஸ். டிசிப்ளின் அண்ட் பேட்ச் 5 மதிப்பெண்கள். சார்ட் ஒர்க், டெக்கரேஷன், மாடல்ஸ் இது எல்லாம் சேர்த்து 10 மார்க்கு. ஒர்க் புக், நோட்ஸ் ஆஃப் லெசன் சேர்த்து 10 மார்க்கு. வே ஆஃப் டீச்சிங் 5 மார்க்கு. ஆக்ஷன் சாங் 5 மார்க். ஓகேவா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 15 மதிப்பெண்கள்.
டிசிப்ளின் அண்ட் பேட்ச் 5 மதிப்பெண்கள், சார்ட் ஒர்க், டெக்கரேஷன், நீங்க வைத்திருக்கிற மெட்டீரியல்ஸ், மாடல்ஸ் எல்லாம் சேர்த்து 10 மதிப்பெண்கள், ஒர்க் புக், நோட்ஸ் ஆஃப் லெசன் 10 மதிப்பெண்கள், வே ஆஃப் டீச்சிங் 5 மதிப்பெண்கள், ஆக்ஷன் சாங் 5 மதிப்பெண்கள். எல்லா கிளாஸும் ஒரு பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணுவீங்க, அதுக்கும் நீங்க ரெடி ஆகிக்கோங்க. ஓகே தானே? அதே மாதிரி நீங்க கிளாஸை டெக்கரேட் பண்றது நாளைக்கு காலையில நமக்கு டிவோஷன் உண்டு, அப்படிதானே? எத்தனை மணிக்கு? டே 7 இன்ஸ்பெக்ஷன், டே 7 டிவோஷன் சரியாக 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும். நாளைக்கு 8:30 மணிக்கு அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, சரிதானே? 8:30 மணிக்கு அட்டண்டன்ஸ். டே 7க்குள்ள அந்த டிவோஷன் பிளஸ் அட்டண்டன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். உங்களுடைய கிளாஸ் டெக்கரேஷன் நீங்கள் 8:30க்கு முன்னாடி பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் 10 மணிக்கு நாங்கள் அசம்பிளி முடிச்ச பிறகு ஒரு எத்தனை மணிக்கு முடிக்கிறோமோ 9:30க்கு முடிச்சா அதுலேருந்து ஒரு அரை மணி நேரம், 10 மணிக்கு முடிச்சா அதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் கொடுக்கப்படும். அந்த ப்ரிப்பரேஷன் டைமில் நீங்கள் கிளாஸை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நமக்கு அசம்பிளி நடக்கிற டைம்லேயோ டிவோஷன் நடக்கிற டைம்லேயோ எந்த கிளாஸ்லையும் டெக்கரேஷன் பண்ண அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். சரி, நான் சொல்றது புரியுதுல? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்போம், ஓகே தானே? இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏதாவது கிளாஸஸ் அங்கே டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க் மைனஸ் பண்ணப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், சரிதானே? நீங்கள் இல்லாமல் ஒருவேளை உங்கள் கிளாஸ் சார்புடைய வேற யாராவது இல்லை உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வேற யார் அங்கே போய் இருந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அது கன்சிடர் பண்ணப்படும். சரியா? கவனிச்சுக்கோங்க. 8:30 மணிக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய அசம்பிளி முடிவு பெற்ற பிறகு நீங்கள் உங்களுடைய டெக்கரேஷனை பண்ணிக்கலாம், ஓகே தானே? 8:30 மணிக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை மணிக்குனாலும் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை, சரிதானே? அசம்பிளி முடிச்ச பிறகு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், அதுலேயும் எந்த தடையும் இல்லை. சரியாக அரை மணி நேரம் கழித்து நமக்கான இன்ஸ்பெக்ஷன் தொடங்கும், சரிதானே? ஓகே தானே? வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நாளைக்கு நமக்கு மதியானம் நமக்கு சாப்பாடு சர்ச்சில் கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு நமக்கு என்ன செக்ஷன்? நாளைக்கு மதியானம் நமக்கு என்ன செக்ஷன்? ஏலம், சரியா? ஏலம். அதுக்கும் நீங்க பொருட்களை கொண்டு வாங்க வீட்டில இருந்து. உங்களால் என்ன பொருள் முடியுமோ, குறைஞ்சபட்சம் 1 பொருள் 2 பொருளோ 3 பொருளோ, அது உங்க விருப்பம். நீங்க எப்படி கொண்டு வரீங்களோ அதை நீங்க உற்சாகமா நீங்க கொண்டு வரலாம். அதனைத் தொடர்ந்து 4:30 மணிக்கு சந்தியா சரி, சந்தியா நம்ம வெளியே போறதா திட்டமிட்டிருந்தோம். ஆனாலும் இருப்பதனால அதை கடைபிடிக்க முடியாத ஒரு நிலைமை. அடுத்த வருஷம் கண்டிப்பாக கூட்டிட்டு போவோம்னு சொல்லி பாஸ்டர் சொல்றாங்க. ஸோ இந்த இயர் நமக்கு சர்ச்சில் வச்சுதான் நம்முடைய சந்தியா நிகழ்வு. நாளைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு 4:30 மணிக்கு ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் எல்லா டிபார்ட்மெண்டோட டீச்சர்ஸ் இங்கே கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். எக்ஸாமில் இதை குறித்த ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக இருக்குது. ஆகவே எல்லாரும் இந்த சந்தியாவில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுங்க. இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம கிளாஸ்க்கு போகலாம். நீங்கள் போய் கிளாஸை முடிங்க. கிளாஸை முடிச்சுட்டு டே 6 சந்தோஷமாக நம்ம முடிக்கலாம். ஜெபம் இல்லை முட்டு போடுங்க, கை குப்புங்க, கண்ணு மூடுங்க. குட்டி பிள்ளைங்க முட்டு போட்டு கை குப்பி கண்ணு மூடுங்க. பெரிய அக்காமார் முட்டு போடுங்க. சரி, ஜெபம். கிருபையாய் எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளுக்கு மத்தியிலே மீட்பு என்கிற தலையங்கத்தின் கீழாக இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் கேட்ட கதைகளுக்காக, உடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட வசனத்திற்காக, உடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட பாடலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நோக்கத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உம்முடைய அன்பினாலே எங்களை மீட்டெடுத்தீர். உடைய தியாகத்தின் உணர்வாக ஆண்டவரே எங்களையே நீர் நம்முடைய சொந்த மகனை கொண்டு ரட்சித்தெடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மீட்பின் மகத்துவத்தை உணர்கின்ற, இந்த மீட்பின் மகத்துவத்தை கண்டு கொள்கின்ற நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதன்மையாக கொண்டு வாழ்க்கையிலே மீட்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கின்ற கிருபைகளை கர்த்தர் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த VBSல கலந்து கொள்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக அமைய ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் வகுப்புகளுக்கு நேராக பிரிந்து செல்கிறோம். ஆண்டவருடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். வகுப்புகளை நடத்துகின்ற ஆசிரியர்களை ஆண்டவருடைய ஞானத்தினால் ஆண்டவர் நிறைத்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மறுபடியும் நாங்கள் ஒன்றிணையும் வரை அப்பாவுடைய பிரசனம் நீங்காதபடிக்கு எங்களோடு தங்கி இருக்க வேண்டும் என்று இரட்சகராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
பர 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 பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாச்சே சட 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 சாடி நடக்கும் அன்னாரு கண்ணா பர 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 பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாச்சே சட 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 சாடி நடக்கும் அன்னாரு கண்ணா പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ കർണം നൽകിയ നാഥനെ കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാം പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥനെ കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാം കണ്ട് തുള്ളി കളിച്ചിടാം ജ്ഞാനം പോരുന്നേ കൂടെ ജ്ഞാനം പോരുന്നേ ജ്ഞാനം പോരുന്നേ കൂടെ ജ്ഞാനം പോരുന്നേ ജ്ഞാനം നൽകിയ ജ്ഞാനം കാണാൻ ജ്ഞാനം പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥനെ കാണാൻ ജ്ഞാനം പോരുന്നേ ആടി പാടി 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 പോരുന്നേ சரி எல்லாரும் உட்காருங்க இடத்துல உட்காருங்க எல்லாரும் இடத்துல உட்காருங்க இடத்துல உட்காருங்க சரி உட்கார்ந்தாச்சா சரி எல்லாரும் உங்க சாங் புக் எடுக்க பார்க்கலாம். உங்க சாங் புக் எடுத்துக்கோங்க. சாங் நம்பர் 15 15வது பாட்டு ஒரு புது பாட்டு நம்ம கத்துக்க போறோம். ஹிந்தி சாங். யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியும்? இங்க யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியும்? ஹிந்தி தெரிஞ்சவங்கலாம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. சரியா? பாடுறோம், பாட்டை நல்லா கவனிங்க. அடுத்து நம்ம சேர்ந்து பாடலாம். आवो 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 यीशु के पास आवो नाचो 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 सब मिलकर अब नाचो आवो 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 यीशु के पास आवो नाचो 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 सब मिलकर अब नाचो हमसे प्यार करते यीशु आओ मिलकर नचे जीवन सुंदर बंदा है खुशी का ये नगम हमसे प्यार करते यीशु आओ मिलकर नचे जीवन सुंदर बंदा है खुशी का ये नगम उदार बागी दे दे जीवन आया मिले यीशु के पूर्णता ईद खुशी से गावो अब आवो अब आवो यीशु के पास आवो नाचो 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 सब मिलकर अब नाचो अब आवो अब आवो यीशु के पास आवो नाचो 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 सब मिलकर अब नाचो ஓகே பாட்டு புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரியல அப்படிதானே இந்த பாட்டோட அர்த்தம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க கொடுத்துருக்காங்களா பொருள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும் சரியா இன்னொருக்கா கூட இந்த பாட்டை நாங்க பாடுறோம் நீங்க கவனிச்சுக்கோங்க அடுத்த வாட்டி நம்ம சேர்ந்து பாடலாம் ஒன்ஸ் மோர் ஓகே சரி திரும்ப பாடலாம் ரெடி 1 2 3 4 आवो यीशु के पास आवो नाचो 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 सब मिलकर अब नाचो आवो 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 यीशु के पास आवो
नाचो 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 सब मिलकर अब नाचो। हमसे प्यार करते यीशु आओ मिलकर नाचे, जीवन सुंदर बंदा है खुशी से गाए हम। हमसे प्यार करते यीशु आओ मिलकर नाचे, जीवन सुंदर बंदा है खुशी से गाए हम। उदार बागी देते हैं जीवन आया मिले, यीशु में पूर्णता ईद खुशी से गाओ। अब आवो अब आवो यीशु के पास आओ, नाचो 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 सब मिलकर अब नाचो। अब आवो अब आवो यीशु के पास आओ, नाचो 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 सब मिलकर अब नाचो। சரி, இப்ப புரிஞ்சுதா? புரியாது, கண்டிப்பா புரியாது, தெரியும். சரியா? நம்ம சீனியர் அண்ணன் மாதிரி இந்த பாட்டை கேட்டாங்க. அண்ணாச்சி ஹிந்தி பாட்டு ஒன்று இருக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உங்க வேண்டுகோளுக்கு இலங்க நாங்கள் சொல்லி தந்திருக்கோம். சரியா? ஒரு முறை கூட பாடுறோம், நல்லா கவனிங்க. அடுத்து நம்ம சேர்ந்து பாடலாம். சரியா? ஓகே. नाचो 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 सब मिलकर अब नाचो। आवो 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 यीशु के पास आओ, नाचो 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 सब मिलकर अब नाचो। हमसे प्यार करते यीशु आओ मिलकर नाचे, जीवन सुंदर बंदा है खुशी से गाए हम। हमसे प्यार करते यीशु आओ मिलकर नाचे, जीवन सुंदर बंदा है खुशी से गाए हम। उदार बागी देते हैं जीवन आया मिले, यीशु में पूर्णता ईद खुशी से गाओ। अब आवो अब आवो यीशु के पास आओ, नाचो 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 सब मिलकर अब नाचो। अब आवो अब आवो यीशु के पास आओ, नाचो 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 सब मिलकर अब नाचो। சரி, இப்போ சத்தமா நம்ம பாட போறோம் இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை. சரி, ரொம்ப அந்த பாட்டுக்கு பொருந்துற மாதிரி ஒரு நல்ல ஆக்ஷன் இந்த பாட்டுக்கு உண்டு. இப்போ பண்ணுவாங்க, நல்லா கவனிங்க. சரியா? ரொம்ப ஈஸியான ஆக்ஷன், சேர்ந்து நம்ம பண்ணலாம். சரியா? ஓகே. Walk. नाचो 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 सब मिलकर अब नाचो। अब आवो अब आवो यीशु के पास आओ, नाचो 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 सब मिलकर अब नाचो। हमसे प्यार करते यीशु आओ मिलकर नाचे, जीवन सुंदर बंदा है खुशी से गाए हम। हमसे प्यार करते यीशु आओ मिलकर नाचे, जीवन सुंदर बंदा है खुशी से गाए हम। उदार बागी देते हैं
ജീവനായാമില്ലേ യേശുവേ പൂർണ്ണത ഇത് കുശിശേയകാവോ അവോ 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 യേശുവേ പാഷ് അവോ nacho 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 sabkal ab nacho abo 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 yeshu ke pas abo nacho 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 sabkal ab nacho சரி ஆக்ஷன் புரிஞ்சுதா இன்னொரு கதையோட இந்த பாட்டுக்கெல்லாம் நீங்க ஒன்ஸ் மோர் கேட்டா அது உங்களுக்கு தான் கேவலம் சரியா மொத்தமே 4 ஸ்டெப் தான் மொத்தமே 4 ஸ்டெப் தான் அதனால நம்ம சேர்ந்தே பண்ணிடுவோம் சரியா சரி எழுமலாமா கத்தரிக்காய் ஒன்ஸ் மோர் சேர்ந்து ஒன்ஸ் மோர் பண்ணுவோம் சரியா கத்தரிக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் எல்லாரும் abo 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 esuke pasu abo nacho 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 sabkal lab nacho abo 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 esuke pasu abo nacho 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 sabkal lab nacho हमसे प्यार करते यीशु आओ मिलकर नचें जीवन सुंदर बंदा है खुशी से गाए हम हमसे प्यार करते यीशु आओ मिलकर नचें जीवन सुंदर बंदा है खुशी से गाए हम उदार बागी देते हैं जीवन आया मिले यीशु में पूर्णता कीद कुछ से गावो आवो 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 यीशु के पास आवो नाचो 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 सब मिलकर अब नाचो आवो 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 यीशु के पास आवो नाचो 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 सब मिलकर अब नाचो आवो 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 यीशु के पास आवो नाचो 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 सब मिलकर अब नाचो அண்ணாச்சி அப்படியே சாங் நம்பர் 13 பர 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 பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்று சரி அண்ணாச்சி ஆடலாமா அண்ணாச்சி ஆடண்டாவே அப்படியா அது நாளைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்குள்ள இது இப்பவே வந்தாச்சு சரி ஓகே எல்லாரும் எல்லாரும் கமான் 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 கல்லுக்கூட்டம் பர 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 பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சட 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 சாடி நடக்கும் மன்னார கண்ணா பர 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 பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சட 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 சாடி நடக்கும் மன்னார கண்ணா പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വടങ്ങിടാം പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വടങ്ങിടാം കണ്ട് തുള്ളി കളിച്ചിടാം ഞാനും പോരുന്നേ കൂടെ ഞാനും പോരുന്നേ ഞാനും പോരുന്നേ കൂടെ ഞാനും പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥന് കാണാൻ ഞാനും പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥനെ കാണാൻ ഞാനും പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ
ஆடி பாடி 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 போருந்தே, ஆடி பாடி 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 போருந்தே. பரபர பரபர பாடி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே, சட ஜட 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 ஆடி நடக்கும் பண்டார கண்ணா. பரபர பரபர பாடி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே, சட ஜட 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 ஆடி நடக்கும் பண்டார கண்ணா. പോവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോവതെങ്ങോട്ടാ, വന്നം നൽകിയ നാഥനെ കാണാൻ കണ്ടുവണങ്ങിടാം. പോവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോവതെങ്ങോട്ടാ, വന്നം നൽകിയ നാഥനെ കാണാൻ കണ്ടുവണങ്ങിടാം. കണ്ട് തുള്ളി കളിച്ചിടാം. ഞാനും പോരുന്നേ കൂടെ ഞാനും പോരുന്നേ, ഞാനും പോരുന്നേ കൂടെ ഞാനും പോരുന്നേ. ജീവൻ നൽകിയ നാഥനെ കാണാൻ ഞാനും പോരുന്നേ, ജീവൻ നൽകിയ നാഥനെ കാണാൻ ഞാനും പോരുന്നേ. ആടി പാടി 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 പോരുന്നേ, ആടി പാടി 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 പോരുന്നേ, ആടി പാടി 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 പോരുന്നേ, ആടി പാടി 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 പോരുന്നേ. அண்ணாச்சி எங்க பிள்ளைங்களை எதை செஞ்சாங்களே இல்லையோ கரெக்டா அந்த பிரேக் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க பாத்தீங்களா? ஆடி பாடி 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 போருந்தே. பாத்தீங்களா? சூப்பரா இருந்தது, அழகா அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ஓகே, அப்போ ஒரு வெரி குட் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே அண்ணாச்சி, ரெடி 1 2 3 ஸ்டார்ட். வெரி குட். ஓகே, போய் உட்காருங்க. சரி கவனிச்சுக்கோங்க, இன்ஸ்பெக்ஷன்ல அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருந்து ஓகே தானே, ஞாபகம் இருக்கு தானே? இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு டிவோஷன் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. டெக்கரேஷன் பண்றது 1:08 முன்னாடி, இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு அசம்பிளி முடிஞ்ச பிறகு அதற்காக கொடுக்கப்படுகிற நேரத்தில் நீங்க பண்ணிக்கொள்ளலாம். சரிதானே? உங்க சப்போர்ட்டர்ஸும் யாரும் கிளாஸ்ல நிற்க கூடாது இந்த நேரத்தில். இதை நீங்க கவனத்திலே கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு மதியானம் நமக்கு இங்க லஞ்ச் உண்டு. மதியானம் முடிஞ்ச மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் நமக்கு ஏலச்சந்தை. சரிதானே? வீட்டுல இருந்து நீங்க காலையில வரும்போது பொருள் எடுத்துட்டு வாங்க, மறக்காதீங்க பிள்ளைங்க. காலையில வரும்போது பொருள் எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய காணிக்கை கவர், சர்ச்சில் கொடுக்கிற அந்த காணிக்கை கவர் மினிமம் 100. சரிதானே? நாளைக்கு காலையில் அதற்குரிய லாஸ்ட் டைம். நாளைக்கு காலையில் காணிக்கை கலெக்ட் பண்ண வரும்போது கிளாஸஸ்ல அந்த கவர் காணிக்கை கலெக்ட் பண்ணிப்பாங்க. நேம் செக்ஷன் எழுதி நீங்க படிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு சந்தியா ஜூனியர் சீனியர் சூப்பர் சீனியர் டீச்சர்ஸ் இதில் கலந்து கொள்ளலாம். எனக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு பேர் தெரியுமா? ஏசுதாஸ். ஏசுதாஸ் அந்த பையனு பேர். என் பையன் எங்க போறான் தெரியுமா? ஃபாரினுக்கு போறான். சரி வரட்டும். டேய் ஏசுதாஸ், நீ வா. அப்பா டேய் நீங்க பேசக்கூடாது. நான் உங்கள்கிட்ட 4 மாசமா நான் கேட்கேன், என்ன வெளிநாட்டுக்கு போகணும். நீங்க எனக்கு அனுப்பவே இல்லை. டேய் அதான்டா கேளு, நம்மளுக்கு கேளு. நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வச்சிருக்கேன். என்ன சொல்லுங்க. என்ன விஷயம் தெரியுமா? ஆ. டேய் உங்க மாமா உனக்கு துபாயில ஒரு வேலை எடுத்து கொடுத்துட்டாரு. துபாய்க்கு. ஆனா நம்ம இப்போ ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்? பாஸ்போர்ட் நம்மகிட்ட கிடையாது. பாஸ்போர்ட்டா? கிடையாது. ஆமா. துபாய்க்கு வெளிநாட்டு போனா பாஸ்போர்ட் வேணும். வெளிநாட்டு போக டிக்கெட் வேணும், ஃப்ளைட் ஐயோ, டிக்கெட் வேணும். முதல்ல பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் வேணும் மக்களே. நான் சொல்ல பாஸ்போர்ட் வேணுமா? பாஸ்போர்ட்ல ஒட்டுறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. அந்த போட்டோ உன்கிட்ட கிடையாதுல்ல. இப்ப போட்டோ வேணுமா பாஸ்போர்ட் வேணுமா? மக்களே, வெளிநாட்டு போறதுக்கு பாஸ்போர்ட் வேணுமா? பாஸ்போர்ட்ல ஒட்டுறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். போட்டோ வேணும். இப்போ போட்டோ வச்சு வெளிநாட்டு போயிடலாம். நான் உன் மாமாட்ட எல்லாமே பேசிட்டேன். ஓ மாமா உனக்கு வேலையை எடுத்து வச்சிருக்காரு. நம்ம பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிட்டாலே போதும். ஆனா பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு முதல்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும். சோ ஏசுதாசி, நீ இவ்வளவு தூரம் முட்டாளா இருப்பான்னு நினைச்சு பார்க்கல. அப்படி சொல்லாதீங்கப்பா. இப்ப உங்களுக்கு போட்டோ வேணும், ஸ்டுடியோல போய் போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதானே?
ஆமா நான் எடுத்துட்டு வரேன். நான் சரி, நீ ஒரு ஸ்டுடியோல போயிட்டு நீ எடுத்துட்டு வா. சரியா? வாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வா. இங்க ஏதாவது ஸ்டுடியோ உண்டா உங்க கல்லுக்கூட்டத்துல? உண்டா? எங்க? வெளியிலயா? வெளியில போகணும், மடியெல்லாம் இருக்கு. வேற எங்க இருக்கு? இங்க இருக்கா? இங்க எங்க ஸ்டுடியோ? சரி, நான் போய் பார்த்துட்டு வாரேன். ஸ்டுடியோ எங்கேயாவது இருக்கான்னு முதல்லவே பார்த்துட்டு வாரேன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கல்லுக்குட்டம் சிட்டிலேயே பெரிய ஃபேமஸ் ஆன ஸ்டுடியோ நம்ம ஸ்டுடியோ தான், தி கிரேட் கிங்ஸ்லி ஸ்டுடியோ. என்ன ஸ்டுடியோ? தி கிரேட் கிங்ஸ்லி ஸ்டுடியோ. சாமுவேல், சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. எப்படி எல்லாம் கேமரா எல்லாம் நீட் பண்ணி வச்சிட்டல? எல்லாம் தொடச்சு வச்சிட்டியா? எல்லாம் தொடச்சு வச்சாச்சு. நம்ம கடையில தான் எல்லாருமே. இந்த ஊர்ல நம்ம கடை தான். நம்ம கடையை விட்டு எங்க போவாங்க? நம்ம யார் எங்க போவா? எங்க போ? நம்ம கடை தான். ஆனா நீ காலையில இருந்தே ஆள் யாரையும் காணல, வருவாங்களான்னு தெரியல. சாமுவேல், யாருமே வர்ற மாதிரி தெரியல. சப்பா, குறை தூரம் நடந்தாச்சு. ஸ்டுடியோ காணவே இல்லை. இங்க இருக்குன்னு சொன்னியா? ஸ்டுடியோ எங்கடி? இங்க இருக்கா? இத பார்த்தா ஸ்டுடியோ மாதிரி தெரியலையே. இவரை பார்த்தாலே நான் வெளிநாட்டுக்கு போவேனா? சார் வணக்கம். தம்பி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்லுங்க. இப்போ என்னன்னா, நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட்டுக்கு பாஸ்போர்ட் போட்டோ வேணும். போட்டோ எடுக்க ஸ்டுடியோ வேணும். ஸ்டுடியோ ஒன்று இருக்கா? இது புரியல. இப்ப நான் வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுக்கு போயிட்டு போ. கவனமா கேளுடே, எங்க இருந்தே வார. வெளிநாட்டுக்கு போக பாரு, எனக்கு வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுக்கு போக பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட்டுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். போட்டோக்கு ஸ்டுடியோ வேணும். ஸ்டுடியோ இருக்கா? இது என்னது? போட வாசி. ஸ்டுடியோ தான். போட்டோ எடுப்பியா? உனக்கு எடுக்க தெரியுமா? தம்பி, நம்ம ஸ்டுடியோல பொழிச்சிருவோம். பொழிச்சிட்டு வேற கடை போடுவியா? உனக்கு இப்ப போட்டோ எடுக்கணும், அப்படிதானே? ஆமா, எனக்கு போட்டோ எடுக்கணும். அதுதானே சொல்ற? ஆமா ஆமா, போட்டோ தானே? ஆமா. பொழிச்சிருவோம் தம்பி. இந்த ஊர்ல நம்ம ஸ்டுடியோ அடிக்கிறதுக்கு ஸ்டுடியோ இல்ல தம்பி. பொழிச்சிருவோம். நீ பொழிச்சிட்டு வேற எங்க போய் போட்டோ எடுப்ப? ஸ்டுடியோல இல்ல போட்டோ எடுக்க முடியும். ஆமா, ஸ்டுடியோ பொழிச்சிட்டு. தம்பி, நான் சொன்னது போட்டோல. அப்படி சும்மா தக 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 தகன்னு மின்னிருவீங்க. அந்த மாதிரி இருக்கும் தம்பி நம்ம போட்டோகிராஃபி. அவ்வளோ எல்லாம் வேண்டாம், இங்க இருக்கே தான் அங்க வந்தா போதும். பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இங்க வந்தா போட்டோ எடுத்துட்டு வராங்க. எனக்கு ஒரு டவுட். நீங்க வரும்போது நம்ம கடையை பத்தி எங்க விசாரிச்சியா? விசாரிச்சேன், ஆனா யாரும் ஒழுங்கா ஒண்ணும் சொல்லலையே. நல்ல நேரம். சரி, ஓகே. அதாவது இப்ப நம்ம ஸ்டுடியோக்கு நீ வந்துட்ட, நம்மள நம்பி வந்துட்ட. போட்டோ சும்மா தாறு மாதிரி இருக்கும் தம்பி. நீ ஒண்ணு கவலைப்படவே செய்யாத. உனக்கு புரிஞ்சுதுல? எனக்கு வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுக்கு போக பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட்டுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். போட்டோக்கு ஸ்டுடியோ வேணும். ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன், எனக்கு போட்டோ எடுத்து தரணும். தம்பி, நீ வெளிநாட்டுல போய் இறங்குன உடனே அங்க உள்ள அங்கிள்ஸ் எல்லாம் ஓடி வருவாங்க. எதுக்கு? எங்க பொண்ணு கட்டிக்க, எங்க பொண்ணு, அந்த அளவுக்கு போட்டோ இருக்கும் தம்பி. சும்மா பொழிச்சிருவோம். முதல்ல வேலை பார்க்கணும் பாத்துக்க. இப்ப நான் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போறேன். அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம். சரி சரி, அது ஒரு ஸ்டுடியோக்கு தான் வருவேன் தம்பி. உன் முக ராசிக்கு உடனே கல்யாணம் ஆயிரும் தம்பி. ஒண்ணும் கிடைக்காதுண்ணா. என்னது? என்ன சொன்ன? மூஞ்சி இருக்க லட்சணத்துக்கு பொண்ணு வேற. என்ன கேட்கல கேட்கல. உன் முக ராசிக்கு அப்படி எல்லா பொருத்தம் உனக்கு இருக்கு தம்பி. ஒளிச்சிரும். போட்டோ எடுப்பியா? இப்போ எடுப்பேன். எனக்கு டைம் ஆச்சு பாத்துக்க. சரி சரி தம்பி, அப்படி நேர போட்டு உட்காரு பாப்போம். சேர நேர போட்டு உட்காரு. நேரா போட்டு உட்காரு. சாமுவேல், சொல்லுங்க. தம்பி, காலைல குளிச்சது மாதிரி தெரியல, அந்த எண்ணெய் எடுத்துட்டு வா. இது என்ன ஒண்ணு வேண்டாம். இது என்ன போட்ட முடி நிக்காது பாத்துக்கிடுங்க. சாமுவேல் அழகா டெக்கரேட் பண்ணுவான். உன் முடிக்கு அது வச்சது அழகா இருக்கும். நான் ஸ்கிரீனை செட் பண்றேன். தம்பி, செமையா இருக்கா தம்பி?
பயங்கரமா இருக்க. என்ன செய்ய போறானோ? அங்க கொஞ்சம் காமி. கண்ணாடியில பாரு தம்பி. கண்ணாடியில பாரு. கண்ணாடியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? போ எடு நல்லா எடு. நல்லா. இப்ப எப்படி இருக்கணும்னா? மைக்கு கீழ வச்சிரு. மைக்கு கீழ வச்சிரு. சேர்ல இருந்தா போதும். மைக்கு கீழ கீழ வச்சிரு. தலை தலை தலை. ஏய் என்னடே வச்சிருக்கான்? என்ன தம்பி நீ? சி. தம்பி பொழிச்சிட்டா தம்பி. பொழிச்சிட்டா. சி. ஒரு போட்டோ எடுடே. தம்பி மைக்கு கீழ மைக்கு மைக். தலை. இத பாட்டா பாடிய போட்டோ எடுடே. எங்க இருந்து வாராய் தெரியல. சம தம்பி சம. பொழிச்சிட்டு. இரு இரு தம்பி இரு. கேமரா உடைஞ்சா? இல்ல. போட்டோ போடிய பின்ன. இரு தம்பி அடுத்த ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஓ சைடு ஆங்கிள். சைடு ஆங்கிள். சமுவேல் கரெக்ட்டா லைட் 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 பிடி. லைட். சரிதான். தவா தம்பி கிளிக். இந்த கிளிக் சும்மா பொழிச்சிட்டு தம்பி. வேற மாதிரி இருக்கு. சரி இந்த ஆங்கிள் ஒன்னு எடுப்போம். சமுவேல் லைட் எந்த பக்கம் கொண்டு வா. தம்பி பொழிச்சிட்டு பொழிச்சிட்டு பொழிச்சிட்டு. அடுத்த ஆங்கிள் என்னன்னா இது நம்ம இந்தியாவில வேற யாரும் எடுத்துக்க மாட்டாங்க தம்பி. தம்பி லைட் லைட் சாமுவேல் லைட் லைட். இங்க நேர தலையை திருப்பு தம்பி. பொழிச்சிட்டு பாரு பொழிச்சிட்டு. அம்மா என்ன போட்டோகிராஃபி. என்ன போட்டோகிராஃபி. பொழிச்சிட்டு தம்பி. கடைசி ஒரு ஆங்கிள் தம்பி. ஆங்கிள். டாப் ஆங்கிள். டாப். ஆமா டாப் ஆங்கிள். அதோட முடிச்சில. நான் உன்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா தான் கேட்டேன். புரியுதா? பாஸ்போர்ட்டுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்ட தம்பி. டாப் ஆங்கிள் இருந்து அப்படி உன்னை வியூ பண்ணனும்னு வச்சுக்கியா. சும்மா கலக்கிறோம் தம்பி. ஏசம். சரி எடு எடு. ஒரு ஆசை தீர எடு. சாமுவேல் ரெடி ஆக ரெடி ஆக. அப்படி அப்படி அண்ணா டேக் அவுட் தம்பி. சான்ஸே இல்ல தம்பி. எனக்கு 20 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு ஆளை நான் போட்டோ எடுத்தது இல்ல தம்பி. ஏன்னு சொன்னா இந்த முகத்துல அப்படியே ஒரு கலை தம்பி. சான்ஸே இல்ல. அப்படி எனக்கே கண்ணு பற்றும் போல இருக்கு. சரி நீ உருட்டுனதெல்லாம் போதும். எனக்கு போட்டோ எப்ப தருவேன்? போட்டோ 2 நிமிஷம் தம்பி. உட்கார் உட்கார் 2 நிமிஷம். சாமுவேல் அந்த கம்ப்யூட்டர் எடு. சரி ரைட். அச்சோ என்னாச்சு? சாமுவேலு நீ காலையில எழும்புன உடனே இதுல மெமரி கார்டை போடலையா? சொல்லவே இல்லை நீங்க. அண்ணா கிடக்கு. இன்னும் உங்களை ஆங்கிளா என்ன அடிப்பான்? இன்னைக்கு அவன் என்ன கொன்னான். எப்படி சமாளிக்குது? வீட்டுக்கு போயிட்டு வரட்டா லைட்டா? வீட்டுக்கு போயிட்டு வரியா? எதுனாலும் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும் நீ. இருந்துக்க. சரி சமாளிப்போம். நமக்கா சமாளிக்க தெரியாது. வா போட்டோ. தம்பி அதத்தான் நான் சாமுவேல்ட்ட பெருமையா பேசிட்டு இருக்கேன். மாதிரி ஒரு போட்டோ நாங்க எடிட் பண்ணதே கிடையாது. பார்த்ததே கிடையாது தம்பி. எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல என் போட்டோ கூட இந்த அளவு எடுத்ததே இல்ல தம்பி. உனக்கு அப்படி செட் ஆயிருக்கு. நான் பார்க்கணும் போட்டோ. தம்பி அது அந்த சைடு ஆங்கிள் அப்படி ஒண்ணு எடுத்து பாரு. ஐயோ 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 என்ன அழகு. பேர் அழகு தம்பி. சரி போட்டோ தான். போட்டோ தான். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தம்பி, கிடைக்கும். இப்போ விட மாட்டோம் புலுக்கு. 5 பாரு நான் முதல்ல சொன்னேன் எனக்கு வெளிநாட்டு போகணும், பாஸ்போர்ட் எடுக்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். அதான் நான் ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன். ஆமா போட்டோ தான் தம்பி. அதாவது நீ ரொம்ப களைப்பா இருப்பா. உட்காரு 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 உட்காரு. ஜூஸ் எடுத்துங்க. எப்படி எப்படி சமாளிக்க பாரு. அதான் தம்பி சைடு ஆங்கிள் எடுத்தோம் பாத்தியா? இந்த சைடு ஆங்கிள் எடுத்தோம் பாத்தியா? டாப் ஆங்கிள் எடுத்தோம் பாத்தியா? எல்லாம் எடுத்தாலும் போட்டோ மட்டும் நீ காட்டியா இல்ல? அதுதானே என்கிட்ட இல்ல. சரி அதனால நீ ரொம்ப டயர்டா இருப்பா. நான் என்ன பண்றேன், நம்ம ரமேஷ் அண்ணன் டீ கடை பக்கத்துல இருக்கு, அந்த கடையில போய் டீ வாங்கிட்டு உனக்கு ஓடி கொண்டாரு தம்பி. நீ குடிச்சிட்டு இருக்கக்குள்ள இங்க போட்டோ என்ன கொஞ்சம் எடிட்டிங் போட்டு பொழிச்சிருவோம். சரியா? உட்காரு தம்பி உட்காரு தம்பி. இந்த வரேன். டேய் ஓடியா சாமுவேல் ஓடியா. நீ என்ன வந்து டீ கடைக்கு போயிட்டு வர கேப்புக்குள்ள ஓடிடுவான்னு நினைக்கேன். வா சாமுவேல் ஓடுவோம். வெளிநாட்டுக்கு போகணும், போட்டோ வேணும்.
சமுலு எப்படியும் மொத்தமே போயிருப்பான். கேட்டியா? பேருப்பான் போயிருப்பான். அதுல பேருப்பான் தப்பிச்சோம். இன்னைக்கு நல்ல நேரம் மாட்டிருப்பான் வையா, கொன்றுப்பான். நம்மள கொன்னே போட்டிருப்பான். நல்ல நேரம். தம்பி இந்த சமையல் இதெல்லாம் தொடச்சு எடுத்து வை. சரி. கேமரா எல்லாம் போட்டோ நீ போலியா போட்டோ. அதாவது தம்பி அதாவது என்னன்னா நான் சூப்பரா போட்டோ எடுத்துட்டேனா இல்ல உனக்கு கதை ஒண்ணு எனக்கு வேண்டாம். போட்டோ அதாவது அந்த போட்டோ வெளியே விட்டேன்னு வச்சுக்கேன், பக்கத்து கேமரா கடையில என்கிட்ட சண்டைக்கு வந்துருவான். நீ ஒண்ணும் செய்யண்டா, எனக்கு போட்டோ தான். நீ வாயே திறக்க கூடாது. இரு, நீ வந்த நேரத்துல இருந்து பக்கம் பக்கமா பேசிய ஒரு வேலை நீ செய்யல. போட்டோ தான். சமையல் இங்க வா. என்னை மட்டும் கொல்லப்படாதுல, நீ சேர்த்து கொள்ளணும்ல, இங்க வா. சொல்லு. அது தம்பி என்னன்னா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னாச்சு? அதாவது பெரிய தப்புன சின்ன தப்பு. சின்ன தப்பு தான். போட்டோல முடி ஏதாவது ஒழுங்கா இல்லையோ? அதெல்லாம் இல்ல தம்பி, அதெல்லாம் பொழிச்சிரும். நம்ம பொழிச்சிரும். அந்த கேமரால இந்த மெமரி கார்டுன்னு ஒண்ணு போடுவோம் பாத்தீங்களா? மெமரி கார்டு. ஆமா ஆமா ஆமா. அது சின்னதா இருக்கும். சின்னதா இருக்கும். அது மறந்துட்டு போட. ஐயே, நல்ல மனுஷன். அவ்வளவுதான். அவன் நல்ல புரிஞ்சுக்கிட்டாரு பாரு, எவ்வளவு தங்கமான மனுஷன். நம்ம அவரை போய் தப்பா நினைச்சிட்டோம். போடல மெமரி கார்டு போடல. ஆமா ஆமா மெமரி கார்டு போடல. ஆமா நம்ம நீங்க இனி ஒரு நின்னு எடுத்தோன்னு வைக்க செமையா இருக்கும். ஒண்ணு கெட்டு போகல. நான் சொல்லி பொறுமையா இரு. மெமரி கார்டு போடல. ஆமா. ஆனா என்னென்ன ஆங்கிள் எடுத்த? டாப் ஆங்கிள். ஆமா ஆமா டாப் உருண்டு ஆங்கிள். உருண்டு எடுத்த. ஆமா. அடுத்து என்ன இதுல லைட் வேற. மெமரி கார்டு போடாத கேமராக்கு ஒரு லைட் மேன். சொல்லு தம்பி. இனி மேல என்ன அடுத்து வேற என்ன ஆங்கிள் எடுத்த? தம்பி இனி ஒரு சைடு ஆங்கிள் அப்படி நின்னுட்டு எடுத்துட்டோம்னு வச்சுக்கியா அப்படி இருக்கும். ஐயோ இப்ப பாரு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உங்க ரெண்டு பேருக்கு போட்டோய தெருவுல ஒட்ட அளவுக்கு நான் பண்ண போறேன். தெருவுல ஒட்டுற அளவுக்கு? ஆமா, அவ்வளவு ஃபேமஸ் ஆக்க போறேன். எங்க ஸ்டுடியோ அவ்வளவு பிடிச்சிருக்கா உனக்கு? பாத்துக்க. நீ வா. சாமுவேல் நம்ம எங்கேயோ போயிட்டோம். சாமுவேல் என்ன நீ ஆங்கிள், அந்த ஆங்கிளுக்கு நேம் சொல்லு ஒண்ணு. திரும்ப டாப் ஆங்கிள், சைடு ஆங்கிள், இன்னும் உருளு பரவலி ஆங்கிள், உருண்டு ஆங்கிள். ஆமா. வேற அவ்வளவுதான் தம்பி. அவ்வளவுதான். சரி. இப்ப உனக்கு எந்த ஆங்கிள்? சைடு ஆங்கிள் வேணுமா, டாப் ஆங்கிள் வேணுமா? தம்பி வன்முறை கூடாது. நீ ஆங்கிளே சொல்லிடே. வன்முறை கூடாது தம்பி. டாப் வேணுமா, சைடு வேணுமா? தம்பி அது அங்க வை. உனட்ட நான் எவ்வளவு ஆசையா வெளிநாட்டு போகு போட்டோக்கு வந்தா தம்பி நீ என்ன பண்ணி வச்சிருக்க? தம்பி இன்னொருத்தர் இருந்தான், லைட் மேன். எங்க அவன்? எங்க ஒன்னு ஒரு டாப் ஆங்கிள் போட்டோ. சரி எலும்பு. டேய் போட்டோ எடு. வா போ. போட்டோ எடுத்தா. டேய் நீ எலும்பு போச்சோ. நீங்க தானா? நான் ஒண்ணும் பண்ணல, எனக்கு தெரியாது. நீங்க தான். நான் போறேன். பெரிய வெளியே கிங்ஸ்லி ஸ்டூடியோ அப்படின்னு போட்டிருந்து. உனக்கு இந்த ஊர்ல வந்து பெர்மிஷன் எத்தனை மணி வரை கொடுத்துருக்கு கடைகளுக்கு? கடையில பெர்மிஷன் 10 மணிக்கு பூட்டணுமா? ஆமாய்யா. இது ஏன் 11 மணி வரை பூட்டி இருக்கு? இந்த திறந்திருக்கு. வா உள்ள போ. எங்க ஐயா தூங்கிட்டு இருக்காரு ஐயா. தூங்கிட்டு இருக்கான? எழுப்பவன. ஐயா தம்பி டேய் தம்பி எந்திரிக்க இல்ல மாட்டேங்குது. இல்ல அந்த தண்ணி அடிச்சிருக்கான பாரு. தண்ணி ஆமா, தண்ணி அடிச்சு மட்டையா இருப்பான். மட்டை. ஆமா. டேய் அந்த பக்கம் ரத்தம் வருது. சார் ரத்தமா? ஏடையா உயிர் இருக்கான்னு பாருங்க. மூச்சை பாருங்க. உயிர் இருக்கான்னு பாருங்க. மூச்சு பார்க்கணுமா?
எப்படி இல்லையா? இல்ல 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 அப்போ மர்டர் நடந்திருக்கு. ம், ஆமா, கொலை நடந்திருக்கு ஏட்டையா. கேஸ் எனக்கு இந்த ஊருக்கு வந்து யாரு கொன்னான்னு தெரியணும். உடனடியா எல்லாரையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு பாடியை ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. நம்ம இது பண்ணணும். நமக்கு அந்த டீம்லாம் கிடையாது நம்ம ஊர்ல. அப்ப என்னத்துக்கு இருக்கீங்க ஏட்டையா? இத கண்டுபிடிச்சவனும் குற்றவாளியை கண்டுபிடிச்சு உடனடியா நம்ம வந்து சிறையில் அடைக்கணும். சரி. பாடியை கிளியர் பண்ணுங்க நீங்க. பாடி இந்த ஊர்ல விசாரிப்பா. விசாரிச்சோம். இந்த கிங்ஸ்லி ஸ்டுடியோல ஏமா போலீஸ்காரங்க வா. ஐயா இந்த கிங்ஸ்லி ஐயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. பாடி போக மாட்டீங்க. வாங்க வாங்க, தள்ளுங்க ஐயா தள்ளுங்க. ஐயா முடியல ஐயா. ஹாஸ்பிட்டல்ல கூப்பிடு, அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. சரி. இப்போ நம்ம இந்த கேஸ் விசாரிக்கணும். இங்க வாங்க. ஏமா போலீஸ்கார வந்துருங்க வா. இங்க ஒரு கொலை நடந்துல, நீ பாத்தியா? கொலைகாரன் எந்த பக்கம் போனா? அந்த பக்கமா? போ ஏட்டையா வாங்க. அப்பா 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 டேய் சொல்றா. டேய் அப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேப்பா. டேய் மக்களே, இவனோட போட்டோ எடுத்தியா? போட்டோ எடுக்க தான் போனேன். அவன் வந்து என்ன இல்லாம ஆங்கிள் சொல்லி போட்டோ எடுத்துட்டு மெமரி கார்டு போடாம போட்டோ எடுத்தானா. சரி. எனக்கு சரியா கோவம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அவனை அடிச்சு கொன்னுட்டேன். ஏட்டையா அடிச்சு கொன்னுட்டியா? ஆமா. டேய் உயிர் இருக்கான்னு பாத்தியா? உயிர் போச்சு. நீ நல்லா சொல்லு, உண்மையை சொல்லு, என்ன பண்ண நீ? போச்சு. அவனை இதுலயே வச்சு அடிச்சு கொன்ன? ஆமா, இதை வச்சு தான் அடிச்சு கொன்னேன். போலீஸ் தேடி வருது. நீ ஒண்ணு பண்ணு, நம்ம பெரியப்பா வீடு சுயம்புக்கு வீடு இங்க இருக்கு, நீ ஓடி போ. நான் பாத்துக்கிறேன். நீ அந்த பெரியப்பா வீட்டுக்கு போ. நான் சொல்லிடுறேன், நீ போ. நீங்க எப்படி? நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏட்டையா இந்த பக்கம் தான் வந்து என் பையன் இப்படி பண்ணிட்டானே. இந்த பக்கம் தான் வந்தான்னு அங்க சொன்னாங்க தானே? அப்படியா? தேடுங்க ஒவ்வொரு வீடு. இந்த வீட்டுல பாருங்க, அந்த ஆயுதம் வெப்பன்ஸ், அடிச்சு கொன்ன வெப்பன்ஸ் வந்து ஏதாவது இருந்துனா பார்த்து உடனே அந்த ஆளை பிடிங்க. போங்க இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் போங்க. எல்லா வீடும் பூட்டி கிடக்கையா. இந்த வீடுல லைட் எரியுது. இந்த வீட்டுல 12 மணிக்கு லைட் எரியுது. எப்படி எரியலாம் கேளுங்க. ஐயோ, போலீஸ்காரன் நம்ம வீட்டுல எல்லாம் வரோம். பயமா இருக்கு வீட்டுக்குள்ள போக. பயம்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏட்டையா. நான் வந்து 10 என்கவுண்டர் முடிச்சாங்க, என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. சரியா? நான் ஒரு பெரிய போலீஸ்காரன். இங்க வா. கரெக்ட்டா போலீஸ்காரனுங்க இங்க தான் வரானுங்க. ஹலோ, சோ வீட்ல யாரா இருக்கீங்களா? சார் வாங்க. என்ன நைட் 12 மணி ஆகுது, லைட் எரிஞ்சிட்டு இருக்கு வீட்ல? சார் லைட் 12 மணிக்கு லைட் எரியோட ஏதாவது ரூல் இருக்கா? இல்ல இந்த பக்கத்து ஊர்ல அந்த ஒரு கிங்ஸ்லி ஸ்டுடியோ இருக்குல்ல, அங்க ஒரு கொலை நடந்திருக்கு. இந்த பக்கம் தான் கொலைகாரன் ஓடி வந்தான்னு அங்க உள்ள மக்கள் என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு தெரியாது ஐயா. தெரியாதுன்னு இல்ல ஐயா, ஏட்டையா, அந்த வீட்ல சர்ச் பண்ணி எனக்கு தெரியும். அந்த ஆயுதம் இதா இருக்கான்னு ஒண்ணு இல்ல ஐயா, இங்க ஒண்ணு இல்ல. சார் நீ என்ன மறைக்கிற? ஒண்ணு இல்ல. என்ன கொண்டா சார் கொண்டா. ஒண்ணு இல்ல சார். இத கையில வச்சுக்கங்க சார். ஏட்டையா, அந்த ஆயுதம் மாதிரி இருக்கு. கைரேகை சார் போடு. ஒண்ணு இல்ல சார். குடு. நீ கொலை பண்ணிக்கிட்டு சார் இல்ல இல்ல கொலை பண்ணிக்கிட்டு நீ வந்திருக்க இல்லையா? கொலை பண்ணுவியா? போடு. ஏட்டே அந்த விலங்கு எடுத்துருவாங்க. கையில கெட்டுங்க. கெட்டியாச்சா? ஐயா எதுக்கு அவனை கொன்ன? ஐயா நான் வந்து போட்டோ எடுக்க. உண்மை சொல். கொலை பண்ணிட்டு சிரிப்பு. சொல்லு. போட்டோ எடுக்க போனேன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க போனேன் சார். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. அவன் டாப் ஆங்கிள் எங்கெல்லாமோ வச்சு போட்டோ எடுத்தான். சைடு எங்கெல்லாமோ வச்சு எடுத்தான். கடைசியில மெமரி கார்டு போட மறந்துட்டானா. அத நான் கொஞ்சம் கோவப்பட்டு இந்த கம்பு வச்சு அடிச்சிட்டேன். அடிச்சவன் செத்துட்டான். மெமரி கார்டு போடாம இருந்ததுக்கு அடிப்பியா? ஏட்டையா, இவனை நாளைக்கு நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஜெயில போடுங்க. எப்படியும் குறைஞ்சபட்சம் அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கிடைக்கும். 1000 தண்டனை. குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஆயுள் தண்டனை தான். போ வா.
வா வா. சரி, நாடகம் முடிஞ்சு அங்க போய் உட்காருங்க, போங்க. சரி, இந்த நாடகத்தை பார்த்திருப்பீங்க. தாம் பிள்ளை செய்த தப்புக்காக அப்பா என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? தண்டனை அனுபவிக்கிறாரு இல்லையா? அதே போலதான் நம்ம செய்யற தப்புக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தினார், நம்ம மீட்பதற்காக. சரியா? அதனால நம்ம ஆண்டவருக்குள்ள வருவோம், ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவர் நிச்சயமா நம்மை உயர்த்துவார். சரி, ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். பிரேயர் பண்ணி நாளைக்கு என்ன டேன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் ரெடியாகி கரெக்டா வந்துடணும். ஷார்ப்பா காலையில 8:30க்கு டிவோஷனுக்கு வரணும். சரி, இந்த ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் நீங்கெல்லாம் இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிறீங்க. அங்க இருக்கிற சர்ச்சு அங்கேயும் ஒட்டக்கூடாதுல்ல? சரி, அங்க பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிறவங்க இந்த சுவர்ல, இந்த சேர், இந்த இதெல்லாம் சுவர்லாம் வந்து சாட்ல எதுவும் ஒட்டக்கூடாது. சரியா? ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கிறாங்க. நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஏதாவது துணி ஏதாவது கட்டி அதுல நீங்க சாட்டு போடணும்னா போட்டுடுங்க. ஓகேவா? பெஞ்சஸ் நீங்க எடுத்து யூஸ் பண்ணா அந்த பெஞ்சை ரெண்டாவது அதே போல அரேஞ்ச் பண்ணி போட்டுடணும். ஓகேவா? சரி, கரெக்டா 8:30க்கு ஷார்ப்பா அங்க இருக்கணும். 8:30க்கு பிறகு, அதாவது 8:30க்கு இங்க டிவோஷன் ஆரம்பிச்ச பிறகு அங்க யாரையுமே ஒர்க் பண்ண நாங்க விட மாட்டோம். எங்கேயுமே நீங்க யாருமே ஒர்க் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்க வீட்டில் உள்ளவங்க யாரும் வந்து அந்த வேலை செய்யக்கூடாது. சரியா? 8:30க்கு ஷார்ப்பா அங்க இருக்கணும். சரி, பிரேயர் பண்ணுவோம். முட்டங்கால் போடுங்க. சரி, கையை கூப்புங்க. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். நீங்க கையை கூப்பி அமைதியா இருந்தா தான் ஜெபம் பண்ணுவேன். தம்பி பிரைமரி சவுண்ட் கேட்காம இருந்தா மட்டும் தான் ஜெபம் பண்ணுவேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இது 6வது நாள் மீட்பு என்கின்ற தலைப்பிலே ஆண்டவரே உம்முடைய அந்த மீட்பை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் கிருபை செய்தீர். ஒவ்வொரு நாளும் உடைய சிலுவை பாடுகளை நினைத்து பார்த்து நீர் எங்களை மீட்டு கொண்டீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஒரு நாளும் உடைய அண்டையிலே நாங்கள் வந்து சேர்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிரிந்து செல்கின்றோம் அப்பா. பிரியாத நேசரின் கரம் எங்களை தாங்கட்டும், நடத்தட்டும். நாளை தினத்திலே தொடர்ந்து 7வது நாளை நாங்கள் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் வழியாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.